இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவையில் போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மக்கள் பழைய பொருட்களை கொளுத்தி தைப்பொங்கலை வரவேற்க தயாராயினர். ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மக்கள் தங்கள் இல்லங்களில் உள்ள பழைய பொருட்களை எரித்து தீயவை மறந்து நல்லவை நடக்க வேண்டும் என்று தைப்பிறப்பை வரவேற்று மகிழ்வர். அதேபோன்று இந்த ஆண்டும் போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு தங்கள் வீட்டின் வாயிலில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். அதனுடன் பழைய ஆண்டின் கசப்பான அனுபவங்களையும் தீயிட்டு கொளுத்தி தைப்பிறப்பை வரவேற்கும் விதமாக வாசலில் வண்ண கோலமிட்டு வீடுகளை சுத்தப்படுத்தி தோரணம் கட்டி பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை காற்றில் மாசு ஏற்படா வண்ணம் போகியை கொளுத்தி கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை காரமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தானே புயலால் விழுந்து போன மரங்களை அப்புறப்படுத்தி புதிய மரக்கன்றுகளை நடும் பணியினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் மேற்கொண்டார். புதுவையில் கடந்த 30ஆம் தேதி தானே புயல் வீசியதால் பெரும்பாலான மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. அப்போது புதுவை நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்களும் வேரோடு சாய்ந்து விழுந்தன. இதனால் பொலிவிழந்து காணப்பட்ட பள்ளி வளாகத்தினை சுத்தம் செய்யும் நோக்கிலும் கீழே விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தி புதிய மரக்கன்றுகளை நடும் நோக்கிலும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கால்பந்து வீரர்களை அழைத்துச் சென்று பள்ளி வளாகத்தில் வேரோடு சாய்ந்து கிடந்த மரங்களை அப்புறப்படுத்தினார். இப்பணியில் பலரும் ஈடுபட்டு ஆர்வமுடன் மரத்தினை அப்புறப்படுத்தினர். அப்புறப்படுத்தப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்களை உருவாக்கும் நோக்கில் புதிய மரக்கன்றுகளை நடும் பணியில் தீவிரம் காட்டி வரும் திரு ஜான்குமார் மரங்கள் அப்புறப்படுத்தும் பணி நிறைவடைந்ததும் புதிய மரக்கன்றுகளை பள்ளி வளாகத்தில் நட திட்டமிட்டுள்ளார். இப்பணிகளை தனது சொந்த செலவில் செய்யவும் அவர் முடிவு செய்துள்ளார். புதுவை ரேஷன் கடைகளில் விரைவில் தரமான அரிசி வழங்கப்படும் என்று உருளையன்பேட்டையில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை என்ஆர் காங்கிரஸ் சுமதி அறக்கட்டளை மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலையில் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா, ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. அரசு கொறடா நேரு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், புதுவையில் புயல் தாக்கம் தெரியாத அளவிற்கு செயல்பட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும், புதுவையில் தரமான கல்வி அளிக்கப்பட்டு வருகிறது, அதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், ரேஷன் கடைகளில் மத்திய அரசின் நிதியை கொண்டே தரமான ஒற்றை அவியல் அரிசி வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். விரைவில் தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும். இந்தியாவிலேயே புதுவை மற்றும் கோவாவில்தான் கலப்படமே இல்லாத பால் வழங்கப்படுவதாக ஒரு செய்தி வந்துள்ளது. அதுபோன்று எல்லா துறையிலும் சிறந்த மாநிலமாக புதுவை வர வேண்டும். அதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருகிறது. இதற்கு மக்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பேசினார். கோவா, புதுச்சேரி இந்த 2 மாநிலம் கலப்படம் இல்லாத பால் கொடுக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு. எனக்கு வியப்பா இருக்கு. அப்போ இதை நம்முடைய இந்திய அளவில் எடுக்கும் பொழுது நம்முடைய மாநிலம் எப்படி வந்துகிட்டு இருக்குன்றத சொல்றதுக்காக ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு. நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலமாக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாகும். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகள் எங்களுடைய அரசு எடுக்கும். அதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து
தானே புயலால் புதுவையில் இறந்து போன குடும்பத்தினருக்கு தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி வழங்கிய நிதியுதவியினை புதுவை மாநில திமுக அமைப்பாளர் திரு ஜானகிராமன் உரிய பயனாளிகளுக்கு வழங்கினார். தானே புயலால் புதுவை மிகவும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுவைக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான திரு மு கருணாநிதி கூறினார். அதன்படி பெறப்பட்ட நிதியில் இருந்து புதுவையில் தானே புயலால் இறந்து போன 12 பேரின் குடும்பத்தாருக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் திரு ஜானகிராமன், இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சிபி திருநாவுக்கரசு, MAS சுப்பிரமணியன், சோமசுந்தரம், ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், திருவாண்டார்கோயில் கழக முன்னோடி காந்தி, பொதுக்குழு உறுப்பினர் தைரியநாதன், முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் உள்பட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். அப்போது இறந்து போன குடும்பத்தாருக்கு தலா 10,000ற்கான காசோலையை மாநில அமைப்பாளர் திரு ஜானகிராமன் வழங்கினார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவை மாநில பகுதிக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் வழங்கிய 10 லட்சம் ரூபாய் நிதியில் தற்போது 1,20,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 8,80,000 ரூபாய் மேலும் பாதிக்கப்பட்ட புதுவை மக்களுக்கு வழங்கப்பட்டு அதற்கான கணக்கினை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதியிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவை மக்களுக்கு நடிகர் விஜய் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதனால் ஏராளமானோர் பயன்பெற்றனர். தானே புயலின் தாக்குதலில் புதுவை மாநிலம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட புதுவை மாநில இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடிகர் விஜய் புதுவை வந்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10,000 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அகில இந்திய இளைய தளபதி மக்கள் இயக்க பொறுப்பாளரும் புதுவை மாநில தலைவருமான புசி ஆனந்த் செய்திருந்தார். முன்னதாக நடிகர் விஜய் புயலால் பாதிக்கப்பட்ட புதுவை பகுதிகளையும் துறைமுக பகுதிகளையும் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது விஜய் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர். நடிகர் விஜய் வருகையை முன்னிட்டு விழா மேடையின் அருகே ரசிகர்களின் கூட்டம் அலைமோதியது. இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்தனர். புதுவையில் வீதியில் கேட்பாரற்று கிடந்த பணப்பையை எடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த மாணவியை SSP சந்திரன் வெகுவாக பாராட்டி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் மூகாம்பிகை நகரைச் சேர்ந்த கார்த்திகா என்ற 9ஆம் வகுப்பு மாணவி நேற்று மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது நடுவீதியில் கேட்பாரற்று ஒரு பை கிடந்ததைக் கண்டு அதனை எடுத்து திறந்து பார்த்தபோது பணம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அந்த பையை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று SSP சந்திரனிடம் ஒப்படைத்தார். அதனை பெற்றுக்கொண்ட SSP சந்திரன் மாணவியின் நேர்மையை வெகுவாக பாராட்டி சால்வை அணிவித்து பரிசு வழங்கி கௌரவித்தார். மேலும் அந்த மாணவி ஒப்படைத்த பணப்பையை தவறவிட்ட நபர் அதற்கான அடையாளத்தை கூறி காவல் நிலையத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார். புதுவை மதகடிப்பட்டு களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் தமிழ்துறை மாணவர்களும் ஆசிரியர்களும் தமிழர்களின் அடையாளத்தையும் தனித்தன்மையையும் வெளிப்படுத்தும் வகையில் பொங்கல் பானை வைத்து புத்தரிசியில் பொங்கலிட்டு கரும்பு நட்டு சூரியனை நோக்கி வாழ்த்தி வழங்கினர். தொடர்ந்து பொங்கல் விழாவிற்கான வழிபாட்டை கல்லூரி முதல்வர் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு கரும்பினை வழங்கி வாழ்த்தினார். திரளான மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாட்டினை தமிழ்துறை மாணவர்களும் பேராசிரியர்களும் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.